அந்த ஒரு 5 மினிட்ஸ் கேட் நேப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த 5 மினிட்ஸ் தூங்குறது சம்டைம்ஸ் பல மணி நேரங்கள் தூங்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் அந்த டே டைமில் கொஞ்ச நேரம் பியூட்டி ஸ்லீப்புன்னு கூட இதை சொல்லலாம். பியூட்டி ஸ்லீப்னு கொஞ்ச நேரம் நம்ம தூங்கினாலே போதும், அது நமக்கு வேணுங்கிற பியூட்டியை கொடுக்கும். ஸோ தூக்கம் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது தெரியுது. ஸோ அதுக்கான எண்ணெய்கள் கூட இருக்குது. தூக்கமே வராதவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெய்கள், லாவெண்டர் ஆயில் போன்ற எண்ணெய்கள், அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ நெத்தி பகுதி, கண்ணுடைய ஓரங்கள், கண்ணோட அடிப்பகுதி, 2 ஐப்ரோஸ்க்கும் நடுவில் உள்ள இந்த 3rd ஐ சக்கரான்னு சொல்கிறோம் இது. அதே மாதிரி ஐப்ரோஸ்க்குள்ள, கண்ணுடைய ஓரங்களில், அடிப்பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இந்த மசாஜரை யூஸ் பண்ணுறோம். இது பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலிங் இருக்கும், நல்ல தூக்கம் வரும். இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறது கொஞ்சம் வெள்ளரிக்காய். ஸோ ஐ பேட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக இந்த கிரேட்டட் கியூக்கம்பர், அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஜூஸ் எல்லாம் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ரொம்ப உள்ளே இறங்கிச்சுன்னா கஷ்டம். அதனால் இதுவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவே ஒரு லக்ஸரின்னு சொல்லலாம். எவ்வளோ சின்ன ஒரு வேலை, ஆனாலும் இதை செய்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது, யாரும் செஞ்சு விட்றவங்களும் இருக்க மாட்டாங்க. நீங்களே வந்து 2 பீஸ் ஆஃப் காட்டன் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளரிக்காய் துருவல் வச்சு கண்ணுக்கு மேலே வைங்க. வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கான ஒரு லக்ஸரி அது. ஸோ இன்றைக்கி நான் செஞ்சது எல்லாமே ஒரு லக்ஸூரியஸான சிகிச்சைகள் தான். இதில் எது எது உங்களால் முடியுமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஐபேட்ஸ் வச்சு டைம் ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்துடுறேன். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கண் கருவளையும் நல்லா குறைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே நான் இன்னும் ஒரு மாஸ்க் வைக்க போகிறேன். இந்த மாஸ்க் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வைக்கும்போது ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஐ ஸ்ட்ரெயின், கண் ரெட்டாக இருக்கிறது, அப்புறம் கண் கருவளையம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி தட், அவங்க நிறைய பேருக்கு தூக்கமே இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நைட்டில் இதை போட்டுட்டு படுத்தாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஸோ அதனால் சில பேர் பிறண்டு படுப்பாங்க, தூக்கமே வராது. சில மருந்துகள் சாப்பிடுவாங்க, அப்புறம் சில டிஃப்யூசரில் ஆயில் வச்சு டிஃப்யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஐ பேட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நார்மலாக நீங்கள் ஜிம்லலாம் எக்ஸசைஸ் பண்ண போகிற இடத்துல கூட இதை வச்சுருப்பாங்க. நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஐ மாஸ்க்குன்னு கேட்டு, கூலிங் ஐ மாஸ்க் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும், ஆன்லைனில் கூட கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்டெப் எடுத்தாலே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். மாஸ்க் எடுத்துடலாம். அந்த ஏரியாவே ரிலாக்ஸ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழோட கண்ணை சுற்றி அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக தெரிகிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கண் கருவளையம் உள்ளவங்க, ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் பார்லர்களில் போய் கூட செஞ்சுக்கலாம், வீட்லேயும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.